இன்னைக்கு மாலை பட்சத்தில் துவாதசியும் வர்றதுனால ரெண்டும் சேர்ந்த ஒரு சமையல். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கருவேப்பிலை வந்து இடித்த பொடி, அது வந்து சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட்றது. அப்புறம் வாழைத்தண்டு பருப்பு உசிலி, அவரைக்காய் வந்து பொரிச்ச கூட்டு, மாங்கா ரசம், அப்புறம் வந்து டாங்கர், நைட்டு பலகாரத்துக்கு வந்து அரிசி புட்டு. ஆமாம், அகத்திக்கீரை துவாதசிக்கு பண்ணுவோம் இல்லையா, அகத்திக்கீரை கீரை பண்ண மாட்டேன் பண்ணுறதுனால பிரண்டை எடுத்துட்டுருக்கேன். அதோட அகத்திக்கீரோட பெனிஃபிட்ஸில் கொஞ்சம் இருக்குது, வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பரவாயில்ல சாப்பிட்லாம் பிரண்டை. அதனால் பிரண்டையை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து போட்டுருவேன் அந்த பொடியோட. ஆமாம், கருவேப்பிலை இடிச்ச பொடி. ஓகே. இப்போ வந்து அவரைக்காய் பொரிச்ச கூட்டு பண்ண போகிறோம்ல. ஆமாம், அவரைக்காய் வந்து வேக வச்சுட்டுருக்கேன், நின்றுருக்கு. இது வந்து இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து இது பாருங்க, நல்லா ஒரு டீஸ்பூன் கோபுரமாக எடுத்துட்டுருக்கேன், உளுத்தம்பருப்பு வறுத்துட்டுருக்கேன் நல்லா. அப்புறம் வந்து மிளகு ஒரு டீஸ்பூனு, ஜீரகம் ஒரு டீஸ்பூனு, ஜீரகம் வறுக்கலை, மிளகும் உளுத்தம்பருப்பு வறுத்துட்டுருக்கேன். மூணுத்தையும் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் எடுத்துப்பேன், தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன், கொஞ்சம் பருப்பு போட்டுப்பேன். ஓகே. பருப்பையும் போட்டுன்ட்டு இந்த அரைச்ச இதையும் போட்டுன்ட்டேன். கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போடுறேன். இப்போ வந்து கருவேப்பிலை இடிச்ச பொடி. இது என்ன இடிச்சப்பொடி அப்படின்னா, அப்போல்லாம் வந்து அம்மியில் போட்டு இடிப்போம், அதனால இடிச்சப்பொடி பேர் வச்சுருக்குது. என்னென்னா அதே தான், இன்னும் இந்த கருவேப்பிலை பொடி மாதிரி உளுத்தம்பருப்பு நல்லா கோபுரமாக ஒரு டீஸ்பூனு, எள்ளு, காரத்துக்கு ஏற்ற மிளகா, இது வந்து லேசாக வந்து இந்த வதக்கிருக்கேன். இந்த கருவேப்பிலையை இந்த ரெண்டு பிரண்டை இருந்து அதையும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் உப்பு போட்டு எப்படின்னா ரொம்ப நைஸாக அரைக்கூடாது, கொஞ்சம் அரைச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு கலந்து வைக்கணும். இடிக்கும்போது இடிச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு கலந்துருப்பாரு. அது வந்து சூடாக சாதம் போட்டுட்டு நெய் விட்டுன்னு இந்த பொடி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா கருவேப்பிலை எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ நல்லது இல்லை உடம்புக்கு இல்லையா. ஸோ ஒரு நாளைக்கு பொடி, ஒரு நாளைக்கு இதுமாதிரி கருவேப்பிலை சாதம், கருவேப்பிலை குழம்பு, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இது பண்ணுவேன், இடிச்ச பொடின்னு பண்ணுவேன். கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன், இது லேசாக ஒரு சுற்றிட்டு அப்புறம் இதையும் போட்டு சுற்றுட்டு. ஸோ இப்படி தான் இருக்கணும். அது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இது ஒரு டேஸ்ட்டு, பரவாயில்ல, ரெண்டு டேஸ்ட்டு. இல்லை வேறு ஒரு ஸ்பூன் நெய் விடணும். இது சாத்தில் வந்து நெய் விட்டு சாப்பிடலாம்ல. சாத்துலேயும் நெய் விட்டு சாப்பிடணும், இதுலேயும் என்ன நெய் விடுவா, அது எதுக்காக விட்றான்னு தெரியல. சாப்பிட்ருக்கேன், அப்படி தான் சாப்பிட்ருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் விட்டு கலந்துடுறதா? ஆமாம். ஏன்னா சில பேருக்கு இந்த பொடி சாதம்லாம் பச்சை பச்சைன்னு இருந்தால் பிடிக்கிறது இல்லைல்ல. இது வந்து அவ்வளோ பச்சையாக இருக்காது. நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இது இன்னும் கலந்துக்கிறேன். நெய் வேண்டான்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் சுட சுட இருந்ததுன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இல்லை, இந்த மாதிரி இதில் பசஞ்சு வைக்கிறதுக்கு ஆனால் இது அப்படி கொஞ்சம் நேரம் ஊறணும். அது இப்போ இப்படி பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஊறினதுக்கப்புறம் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்ணும். அப்போ நல்லாயிருக்கும், அது உதிரியாக இருக்காது. அது டாங்கர் ஆமாம், முன்னாடியே காமிச்சிருக்கோம் ஏதாவது வீடியோவில், ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக அந்த டாங்கர். என்னென்னா இது இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம இந்த உளுத்த மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான். அது உளுத்த மாவுனா என்ன, நல்லா உளுத்த பருப்பு நல்லா வறுத்துன்ட்டு அதை பொடி பண்ணி வச்சோன்னு வச்சுங்களேன், இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் சப்போஸ் அவ்வளோ இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு வறுத்துன்ட்டு மிக்சியில் கூட நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சா கூட அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த டாங்கர் வந்து இந்த இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த பொடிக்கு எல்லா பொடி சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூன் அளவு எவ்வளோ வேணுமோ அந்த ஸ்பூன் போட்டுட்டு உப்பு, தேவையான உப்பு, அப்புறம் நம்ம வந்து தயிர், கெட்டியாக தயிர் விட்டுக்கணும், புளிப்பு இல்லாத தயிராக விட்டால் நல்லாயிருக்கும். தயிர் விட்டுட்டு நம்ம என்ன மாவு, உளுத்த மாவு, உளுத்தம்பருப்பு மாவு, உளுத்தம்பருப்பு மாவு, கடல மாவு பண்ணலாம்ல. கடல மாவு நல்லா இருக்குது, பண்ண முடியாது. டாங்கருக்கு வந்து உளுத்த மாவு மட்டும்தான், உளுத்தம்பருப்பு மாவு. ஒன்றா இதை அப்படியே கரைச்சி இது பண்ணிட்டோம்னா இதாகிடும். ஃபஸ்ட்டு தெரியாதவா என்ன பண்ணலாம், உங்களுக்கு இதுவாக இருக்குன்னா கொஞ்சோண்டு ஜலம் விட்டு ஆனால் கட்டி இல்லாமல் கரைச்சின்ட்டு அப்புறம் வந்து தயிர் விட்டுக்கலாம். ஓகே. விட்டு இங்கே அடுப்பில் வந்து வெறும் கடுகும் ஒரே ஒரு மிளகாயும் தாளிச்சிருக்கேன். ஓகே, தாளிச்சு கொட்டுறது. ஆமாம், இதுக்கு இன்னும் கொஞ்சம் தயிர் விட்டுக்கிறேன். ஆகிடுது. இந்த திக்னஸ் வேணும்னு வச்சுருக்கேன் நான். வேண்டான்னு இன்னும் கொஞ்சம் நீர்க்க இருக்கணும்னா இன்னும் ஜலம் கொஞ்சம் விட்டுக்கலாம். இல்லை இந்த தயிரை வந்து நல்லா சிலிப்பிட்டு மோரை விட்டாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோ சாப்பிட்ற டேஸ்ட் அது. இலையில் விட்டால் ஓடிடும்.
ஸோ அக்கா இந்த மாதிரி நம்ம அதில் பண்ணுறோம் அவாவா எப்படி வேணுமோ பண்ணலாம். இது வந்து உடம்புக்கும் நல்லது. குழந்தைகளுக்கு இந்த தயிர் சாப்பிட மாட்டேன் தயிர் சேர்க்கறதுனால இது வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். இது வந்து அந்த பச்சடி துணியாக பச்சடி பண்ணும்போது இந்த பச்சடி பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பெருங்காயம் போடுவோம் நார்மல் நாளில். ஸோ பெருங்காயம் இல்லை போடுறதுனால சப்போஸ் உங்களுக்கு ஒத்துக்காத உடம்புக்கு ஏற்றுக்கணும் கொஞ்சோண்டு இஞ்சி சாறு விடலாம். இஞ்சி லேசாக அந்த கடுகு தாளிக்கும் போது இஞ்சியை தாளித்து போட்டால் அது ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும். ஓகே. டாங்கர் ஆகிடுது. நம்ம நார்மலாக பண்ணோம்ல வாழைத்தது பருப்பூசிலினா இப்போ இந்த வாழை பட்சத்தில் இப்படி தான் பண்ணுறது. நான் பைத்தம்பருப்பு நல்லா வறுத்துன்ட்டு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகா இது வந்து வேக வச்சுருக்கேன். உப்பு போட்டு இதை போட்டுருவேன். இப்போ வாழைத்தண்டு பருப்பூசிலி ஆமாம் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். ஓகே. மங்க ரசம். ஆமாம். இது என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த ஜலம் விட்டு உப்பு போட்டு வச்சுட்டு இதை அரைச்சுட்டுருவேன். என்னென்னா வாயில் ரசம் போது வாயில் படுன்றதுக்காக வேக வைக்க வேணும். நான் அரைச்சுட்டு விட்டோன்னு வச்சுங்களேன் நல்லா வேக வச்சு அந்த வெந்துற அளவுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் அந்த நான் பொடி போடுவேன். பொடி காமிக்கிறேன். ஓகே. இது நல்லா கொதிக்கணும். இந்த மாங்காய் வாசனை போகணும், பச்சை மாங்காய் வாசனை போகணும். கொதிச்சுன்னு இருக்கோம். இப்போ இதில் வந்து நார்மலாக இந்த ரசம் போட்டிருந்தால் ரசம் போட்டால் நல்லாயிருக்கும். அதில் வந்து இந்த தனியாலாம் கொஞ்சம் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி சேர்க்காதனால இதுவும் நல்லா தான் இருக்கும். அதாவது மிளகு ஜீரகம் மிளகா அந்த இதெல்லாம் இல்லாதனால சாமான் இல்லாதனால இது கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுருக்கேன். தேங்காய் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிட்டு அது கொதி வந்தோடனே இதையும் போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கணும். இது வந்து நெல்லிக்காய் ரசம் மாதிரி தான், பொரிச்ச ரசம் நெல்லிக்காய் ரசம் மாதிரி தான். அது கொஞ்சம் கடுகு தாளிச்சு கொட்டின்ட்டுருக்கேன். இப்போ வந்து அரிசி மாவே எடுத்துட்டுருக்கேன். நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இது ஜென்ரலாக என்ன பண்ணலான்னா அந்த புட்டுக்கு மாவு அரைக்கணும்னா மிஷினில் கொடுக்கும்போதே சொல்லிடணும். நல்லா பச்சரிசி எண்ணெய் அரிசி இருந்தால் கூட புட்டுக்குன்னு சொன்னால் பண்ணுவேன். நம்ம நார்மல் வந்து நம்ம சிவப்பு அரிசியில் பண்ணுவேன். நான் இதை நல்லா கலந்துக்கிறேன். ஜலம் தெளிச்சு வச்சு இப்போ பெசரின்னு இருக்கேன். அது பிடிச்சா பிடிக்கணும், விட்டா உதறணும் அந்த மாதிரி இதில். அப்புறம் இந்த மாதிரி இது கடையில் கிடைக்கிறது அதில் வந்து கொஞ்சம் இது இந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் கொஞ்சம் இப்படி இதுமாரி ஒரு 2 இது போட்டுட்டு குக்கர் மேலே வச்சிட்டோன்னா அது பாட்டு நம்ம இது வைக்கிறோம்ல இது இப்போ இது சாதம் வச்சுருக்கேன். அதில் அப்படியே அது வந்து சேர்ந்து வந்துடும். அது அப்படியா? ஆமாம். மூடிட்டேன். இந்த மேலே கூட ஓட்டை இருக்குது பாருங்க. ஸோ அதனால நல்லா ஆவியிலே வெந்துடணும். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ இதமோ அடுப்பில் பருப்போ இல்லை சாதமோ அடுப்பு குக்கரில் வச்சிடணும்னா வச்சுட்டுக்கப்புறம் இந்த மேலே இந்த ஆவி வருது பார்த்தீங்களா, இந்த ஆவி வர இடத்துல இது போட்டு வச்சிடணும். ஆமாம், அது வச்சு ஒரு 5-6 நிமிஷத்தில் ஆகிடும். அது அப்படியே அருமையாக எடுத்து வச்சுருக்கேன். புட்டு வாழைப்பழம், புட்டு இந்த செவ்வாழை இந்த புட்டு வாழைப்பழம் செம்ம காம்பினேஷன். ஆமாம், செவ்வாழை தான் நல்லாயிருக்கும். அதுமாதிரி பெருமாளுக்கு வந்து இந்த பைத்தம்பருப்பு வச்சுட்டேன், அது காமிக்கல. ஓகே. பைத்தம்பருப்பு நம்ம நிறைய இதில் போட்டிருக்கோம், அதனால சரின்னு காமிக்கல. இதான் இன்றைக்கி மெனு. ஓகே. அவரைக்காய் பொரிச்ச கூட்டு, மாங்காய் ரசம், டாங்கர், செவ்வாழைப்பழம், அப்புறம் வந்து கருவேப்பிலை இடிச்ச பொடி, வாழைத்தண்டு, பருப்பு. அருமையான சமையல். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.